الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وصحبه وأهل بيته أجمعين. அன்பு நிறைந்த அல்லாஹ் நல்லடியார்களே, சகைக்குரிய ஈமானிய உறவுகளே, வல்ல ரப்புல் ஆலமீன் அவன் மகத்தான பேரன்பிலும் பேரருளிலும் நம் எவர்களையும் அங்கீகரித்து அருள்வாளிப்பானாக. இம்மையின் சகல செழுமைகளையும் நாளை ஆகரத்தின் மகத்தான வெற்றிதனையும் நசீபாக்கி அருள்வாளிப்பானாக. நாளை மஹ்ஷர் பெறுவதிலே மானிடர்கள் யாவரும் யா நப்சி யா நப்சி, என் நிலையே என தன்னிலை மறந்து தவிக்கும் அந்நாளில் தாகா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மாத்திரம் யா உம்மதி யா உம்மதி, எனது சமூகமே என நம்மை தேடும் அந்நாளில் நாயகத்தின் கடைக்கண் பார்வையில் நாமும் கிடைக்க பெற்று நாயன் அல்லாஹ்வின் அருளால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களது ஷஃபாஅத்திற்குரியவர்களாக அல்லாஹ் நம்மை கபூல் செய்து அருள்வாளிப்பானாக. அன்பு நிறைந்த அல்லாஹ் நல்லடியார்களே, 5 விஷயங்கள் இருக்கிறது. அவைகளை 5 சூழல்களில் தான் அறியப்படும் என்கிறார்கள் ஹஜ்ரத் அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹு. 5 விஷயங்கள் இருக்கிறது. அவைகளை 5 சூழல்களில் தான் நம்மால் விளங்கிக் கொள்ள முடியும் என்கிறார்கள். ஹம்சுன் யுரஃப்ன பிஹம்ஸ், 5 சூழல்களிலாம் உங்களால் அறிந்து கொள்ள முடியும். முதலாவது அஷ்ஷஜரத்து துஅரஃபு மின் சிமாரிஹா, ஒரு மரம் அது எவ்வளவு சிறப்பானது மேன்மைக்குரியது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதனுடைய பழத்தினால்தான், பழத்தின் தரத்தை கொண்டுதான் அந்த மரத்தின் செழுமையை சிறப்பை உங்களால் புரிந்து கொள்ள முடியும் என்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஈமான்தாரிகளை மரத்திற்கு ஒப்பிட்டு அல் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லுகிறார். அல் குர்ஆன் ஷரீஃப் நம்மை பார்த்து சொல்லும் பொழுது அலம் தர கைஃப ضربல்லாஹு மஸலன் கலிமத்தன் طيبத்தன் கஷஜரத்தின் طيبத்தின் அஸ்லுஹா சாபித்துன் வ ஃபரூஹா ஃபிஸ் ஸமா என்று அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் நம்முடைய ஈமானினுடைய மேன்மையை செழுமையை குறித்து பேசுகிறார். இரண்டாவது சையதுனா அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், வல் மரஅத்து இன்தஃப்திகாரி ஸௌஜிஹா, ஒரு நல்ல மனைவியை ஒரு கணவன் வறுமையில் இருக்கும் பொழுது அவனால் கண்டுபிடித்து விட முடியும் என்று சொல்கிறார்கள். எல்லா நேரத்திலும் செழிப்பாக இருக்கும் பொழுது நடந்து அவருக்கு ஒத்துப்போகிற நிலையை காட்டிலும் வறுமையான சூழல், ஒரு சிரமமான சமயம் அது என்று வருகிற பொழுது அவளது உண்மையான குணாதிசயத்தை கண்டுபிடித்து விட முடியும் என்று ஒரு மனைவியை சிறந்த மனைவியாக அடையாளம் கண்டுபிடிப்பது என்பது வறுமையின் சமயத்தில்தான், சிரமத்தின் சமயத்தில் தான் என்று சையதுனா அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். மூன்றாவது சொன்னார்கள், வஸதீகு இந்த ஷித்தா, ஒரு சிறந்த நண்பன் என்று நாம் நினைத்து கொண்டிருப்பவரை சிறந்த நண்பர்தான் என்று நம்மால் எப்பொழுது கண்டுபிடிக்க முடியும், அங்கீகரிக்க முடியும் என்றால் நாம் கஷ்டமான நேரத்தில் அகப்பட்டு கொண்டிருக்கிற பொழுது, சிரமமான சூழலில் நாம் தவித்து கொண்டிருக்கிற பொழுது நமக்கு ஒத்தாசைகள் நாவினால் உடலினால், தமிழ் மொழி கூறுவதைப் போல உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. ஒரு உடுப்பு நம்மிடம் உடலிலிருந்து விழுகிறது என்றால் நம்முடைய கைகள் எவ்வளவோ வேகமாக செயல்படுமோ
அதே போல நம்முடைய கஷ்டத்தை நீக்குவதற்காக செயல்படுபவர்தான் சிறந்த நண்பராக இருக்க முடியும். நல்ல செழுமையாக இருக்கிற பொழுது டீ பிஸ்கட்லாம் சாப்பிடும் பொழுதுல கூட இருந்துட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது கண்டுக்கிடாமல் போகிறது ஒரு நல்ல நட்பு அல்ல. என்ன ஏது என்று சொல்லி நம்மளுடைய கஷ்டத்திலிருந்து வெளியாகுவதற்கான வழியை கொண்டு வந்து சேர்ப்பிப்பவர் சிறந்த நண்பராக இருப்பார். நீங்கள் கஷ்ட நேரத்தில் கண்டுபிடித்து விடலாம் என்று சொல்கிறார்கள். நான்காவது சொன்னார்கள், ஒல் முஃமினு இந்த புத்திலா, ஒரு சரியான விசுவாசி உண்மையான முஃமின் யார் என்று நாம் விளங்கிக் கொள்ள முடியும் என்று சொன்னால், கடுமையான சோதனையின் பொழுதுதான் ஒரு நல்ல முஃமின் யார் என்பதை கண்டுபிடிக்க முடியும் என்று சையதுனா அலியின் கர்ரமல்லாஹு வஜீஹ் அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத்தும் அருள்மறையிலே அது சம்பந்தமான வசனங்களை நமக்கு சொல்லித் தருகிறார். ஒரு மனிதனுக்கு ஹௌஃபை கொடுத்து கஷ்டங்களை கொடுத்து நாம் சோதிப்போம். அந்த சமயங்களில் அவரினுடைய ஈமான் சோதிக்கப்படுகிறது. அதில் அவருடைய ஈமான் எப்படி இருக்கிறது, வலுவாக இருக்கிறதா என்பதை நாம் சோதிப்பதற்காக அப்படி ஒரு சோதனையை நாம் கொடுக்கிறோம் என்பதாக குர்ஆனுடைய வசனங்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறது. ஐந்தாவது சொன்னார்கள், வல் கரீமு இன்தல் ஹாஜா, ஒரு சரியான நபர் உண்மையிலேயே அவர் தாராள மனப்பான்மை உள்ளவர்தான், உண்மையிலேயே மக்களின் மீது கனிவு உள்ளவர்தான் என்பதை எப்பொழுது கண்டுபிடிக்க முடியும் என்று சொன்னால், ஒரு மனிதர் தேவை என்று முறையிடுகிற பொழுது. அது வரைக்கும் ஹாஜியாரு அவரை விட்ட ஆளிடன்வாங்க. உண்மையான ஒரு மனுஷன் கஷ்டத்தில் போய் கேட்கும் பொழுது போங்க அப்படின்னு, அல்லது எல்லாரும் இல்லாதவர் கூட ஒரு உபகாரங்களை பெரிய அளவோடு செய்வார், இருந்துக்கிட்டே கொடுக்கறதுக்கு மனசு வராமல் இருக்கும். இவர் நீ எப்போ கண்டுபிடிக்க முடியும்னு சொன்னால், தேவை என்று வருகிற பொழுது அவரை சந்தித்தால் அவர் சரியான ஆள்தான், கரீமான ஆளா என்பதை கண்டுபிடிப்பதற்கு ஒரு தேவை என்று வருகிற பொழுது நீ கண்டுபிடித்து விடலாம் என்று சொல்லி சையதுனா அலியின் கர்ரமல்லாஹு வஜீஹ் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். குர்ஆனிலும் ஹதீஸிலும் இதற்கு தோதுவான ஏராளமான வசனங்களையும் ஹதீஸுகளையும் நம்மால் சொல்லிவிட முடியும். காலத்தின் நலன் கருதி இந்த 5 விஷயங்கள் எவ்வளவு ஒரு ஆழ நீளமான விஷயம் என்பதை நாம் கவனப்படுத்திக் கொள்ள வேண்டும். மீண்டும் ஞாபகத்திற்காக 5 விஷயங்கள் 5 சூழல்களில் அறியப்படுகிறது. ஒன்று, ஒரு மரத்தை தரத்தை அதன் பழங்களை வைத்து அறியப்படுகிறது. ஒரு சிறந்த மனைவியை கணவனது கவலையிலும் துக்கத்திலும் வறுமையிலும் சிரமத்திலும் அவளை அறிந்து கொள்ள முடிகிறது. ஒரு நல்ல நண்பனை கஷ்டப்படுகிற நேரத்தில் விளங்கிக் கொள்ள முடிகிறது. ஒரு சரியான முஸ்லீமை முஃமினை சோதனையின் போது அறியப்படுகிறார். தாராள மனப்பான்மை உள்ளவர் என்பவரை ஒரு மனிதன் தேவையில் அகப்பட்டிருக்கும் பொழுது விளங்கிக் கொள்ள முடிகிறது என்கிறார்கள் சையதுனா அலியின் கர்ரமல்லாஹு வஜீஹ். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் யாவர்களையும் எல்லா நிலைகளிலும் எந்த சூழல்களிலும் நம்முடைய ஈமானுக்கும் சரி நம்முடைய நட்பிலும் சரி எல்லா சூழல்களிலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் தன் அருளால் நம்மை நிதர்சனமான உபகாரிகளாக கபூல் செய்தருள் பாலிப்பானாக. சிறந்த முஃமின்களாகவே நம்மை வாழ்வாங்க வாழ செய்தருள் பாலிப்பானாக. அருள்மறையில அல்லாஹ் சொல்கிறானே, ஹயாத்தையும் மௌத்தையும் உங்களுக்கு சோதனைக்காக தந்திருக்கிறோம் என்கிறார். வாழும் காலத்தில் எவ்வளவுதான் சோதனைகள் வந்தாலும் ஈமானுக்காக வேண்டி அந்த ஈமானுக்கு எந்த பங்கமும் வராது நாங்கள் ரப்பல் ஆலமீனை தற்காத்துக் கொள்வதற்கான நசீபை நீயே எங்கள் யாவருக்கும் வழங்கி அருள்பாலிப்பாயாக. எப்படி சையதுனா சித்தீக்குல் அக்பர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரத் என்னும் அந்த துயரமான சூழலிலும் தஆ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு பக்கபலமாக இருந்தார்களோ,
தவறு இன்னும் அந்த குகையில் தனிமையான அந்த சூழலிலும் கூட பெருமானாருக்கு பக்கபலமாக இருந்தார்களோ அதுபோல எங்களது நண்பர்களை தந்தர்கள் பாலிப்பாயாக. எந்த சூழலிலும் எங்களது மனைவியர்கள் எங்களின் மீது எந்த விதமான கவலைகள் கஷ்டங்களும் எந்த விதமான ஒரு விதமான வெறுப்புகளை காட்டிவிடாது எங்கள் அந்த பெண்மக்களை மனைவியர்களை பாதுகாத்தார்கள் பாதிப்பாயாக. அவர்கள் எங்களின் மீது கருணை உள்ளவர்களாக, அவர்கள் எங்களின் மீது மாறாத அன்புள்ளவர்களாக எங்களது மனைவியர்களை தந்தர்கள் பாதிப்பாக. கண்குளிர்ச்சியாளர்களாக தந்தர்கள் பாதிப்பாயாக. எங்களை கொண்டு அவர்களுக்கும் கண்குளிர்ச்சியை நசீபாக்கி அருள்பாலிப்பாயாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம்.